வணக்கம். மாத சம்பளம் வாங்குறவங்க பலரும் செலவுகளை எப்படி திட்டமிடுவது மற்றும் எப்படி சேமிப்பது அப்படிங்கிறது குறித்து சரியான விழிப்புணர்வு இல்லாமல் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். அதனால் பணத்தை சரியான முறையில் செலவிடுறதுக்கும் சேமிக்கவும் உதவுற சிறந்த 10 வழிகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிற பலரும் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க தான். இவர்களில் சிலர் வீட்டு செலவிற்கு சரியாக பட்ஜெட் போடாமல் பணத்தை தண்ணி மாதிரி செலவழிச்சிடுவாங்க. மாத சம்பளத்தை சரியான முறையில் பட்ஜெட் போட்டு செலவழித்து சிக்கனமாக இருந்தோம் அப்படின்னாவே எதிர்கால வாழ்க்கைக்கு அது பேருதவியாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் கடன் மட்டும் வாங்காதீங்க. கடன் வாங்கினா மாதம் மாதம் வட்டி செலுத்தியே நம்மள பாதி சம்பளம் தீர்ந்துடும். கடன் வாங்குகிற அவசர சூழல் ஏற்பட்டால் தவிர மற்ற நேரங்களில் கடன் வாங்குவது நல்லது கிடையாது. மாத சம்பளத்தை செலவிடுறதுக்கு முன்னாடி வீட்டு வாடகை, மளிகை செலவு, மருத்துவ செலவு, அதே மாதிரி மின்சார கட்டணம் மற்றும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கான பணத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா செலவுக்கான இலக்கை தேர்வு செஞ்சோம் அப்படின்னா வீண் செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்து விட முடியும். சேமிப்பு பழக்கத்தை எவ்வளோ சீக்கிரமாக தொடங்குறோமோ அவ்வளவு நமக்கு பின்னாட்களில் நன்மை கொடுக்கும். மாத சம்பளத்தில் சிறு தொகையை வருங்கால சேமிப்பிற்கு பயன்படுத்துறது எப்பவுமே நல்லது. ஏன்னா நம்மளால் 60-70 வயது வரைக்கும் இதே மாதிரி மாத சம்பளத்திற்கு வேலை செஞ்சுட்டே இருக்க முடியாதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எதிர்பாராத நேரங்களில் தேவைப்படுற நிதி பிரச்சனைகளை சமாளிக்க மாதந்தோறும் ஒரு தொகையை நம்ம சேமித்து வைக்கணும். வேலை இழப்பு, மருத்துவம் மற்றும் விபத்து போன்ற சமயங்களில் இந்த தொகை உதவியாக இருக்கும். இப்போ நமக்கு அரசாங்கம் கொடுக்குற நிறைய காப்பீடு இருக்குது. அதையெல்லாம் நம்ம கரெக்டான டைமில் அவைல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு அது பேருதவியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிதி மேலாண்மை திறனை வளர்த்துக்கணும். நம்மளோட மூலதனத்தை அதிகரிக்கிறதுக்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் இது உதவும். பணத்தை எங்கு எப்படி செலவு செய்யணும் அப்படின்னும் செலவின் முக்கியத்துவத்தையும் அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவுகளை மேற்கொள்ளணும். ஆடம்பர செலவுகள் எதையும் செய்யாமல் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அத்தியாவசிய தேவைக்கும் ஆடம்பரத்திற்கும் இடையே இருக்கிற வேறுபாட்டை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சொந்த வீடு அப்படிங்கிறது அத்தியாவசியம், அதுவே கார் வாங்கிறது அப்படிங்கிறது ஆடம்பர செலவு. ஆகையால் ஆடம்பர செலவுகளை தவிர்த்தாலே கடனில் சிக்குவதை ஓரளவு தவிர்த்து விடலாம். மாதந்தோறும் உங்களால் முடிந்த சிறு தொகையை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுவதன் மூலமாக மனதுக்கு ஒரு இனம் புரியாத மன நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி ஓய்வு காலத்திற்காக சிறு தொகையை சேமித்து வச்சுக்கிறது நல்லது. ஓய்வு பெற்ற பிறகு உங்களின் ஓய்வு நேரத்தை நிம்மதியாக கழிக்கிறதுக்கு இது உதவி செய்யும். மேலும் இந்த நேரத்தில் நம்ம யாரையும் நம்பிடாமல் தைரியமாக வாழ முடியும். மாதந்தோறும் பட்ஜெட் முறைப்படி செலவு செய்கிறவங்க நிதி சிக்கல்களை எளிதாக தவிர்த்திடுவாங்க. பட்ஜெட் உங்களின் நிதி மற்றும் செலவு இலக்குகளை தீர்மானிக்கிறதுனால கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். இதில் நம்ம ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றினாவே பணத்தை சிக்கனமாக செலவு செய்து சேமிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.